வீட்டுல இருக்கவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயந்த. என் நகையில 8 சவரமோ என்னமோ தான் தங்கம். மீதி எல்லாமே கவரிங் தான். நாங்க சொல்லிக்கிற அளவுக்கு வசதி எல்லாம் ஒண்ணும் இல்ல. மயிலு, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கிறியா? எனக்கு கொஞ்சம் பேச விடுங்கப்பா. எனக்கு வசதி இல்லாம கல்யாணம் எதுவும் அமையல. எனக்கு வேற வயசாகிட்டே போக சொல்லி கவரிங் நகையெல்லாம் போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என் மனசாச்சு ஒருத்திக்கிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு நாள் மாதிரி இத்தனை நாளும் நான் நின்னுகிட்டு இருந்தேன். யார்கிட்டயும் எதுவும் சொல்ல. உள்ள போய் மாமா கிட்ட அத்தை கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு. நீங்க சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. உன் வாழ்க்கைய முடிஞ்சு போயிருண்டி. அப்புறம் வாழா வெட்டியா வந்து நம்ம வீட்டுல நீங்க போங்க. நீங்க போய் சொல்லுங்க, போங்க. சொல்லிடாதீய, மயிலோட வாழ்க்கைய நாசமா போயிரும். ஆசைப்பட்ட போய் சொன்னோம். விதிமா, எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒரு பவுன் நகை கூட இல்லாம தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இப்ப வரைக்கும் யாராவது இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாங்கக்கா. நீங்க இம்பட்டு பெரிய பொய்ய சொல்ல வேண்டிய தேடும். இனிமே பண்ண தப்பு திருத்த முடியாது. அதே நேரம் உங்களை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும். நான் நினைச்சதுதான் அக்காவும் சொல்றாங்க. நீங்க 2 பேருமே எப்போ சத்தியமா சொல்ல மாட்டேங்கா. எங்க மூலமா உங்க வாழ்க்கைக்கு எந்த வித பாதிப்பும் வர. அலையந்தா பாரு, நீயாவது பாருமா. அவளை கட்டிக்கிட்டு என்ன சித்தப்ப வீட்டுல எங்க வச்சிருக்க? ஏய் ஏமா இருக்கு பாரு. கேட்டுக்கே இருக்கு, அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறியா? வருவாருப்பா. சரிப்பா. என்ன எல்லாம் நடக்குது? ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கல்யாணத்தை நேரடியா பாக்குற மாதிரி நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதான். இந்த பாருங்கப்பா, மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் முதல்ல மாலையை மாத்திக்குங்க. இதுக்குதான் ஒரு பெரிய மனுஷன் வேணுங்கிறது. வாயெல்லாம் பல்லா இருக்குன்னு பார்த்தா ஏன்டா சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும்டி. சரி, இதை எடுத்து கொடு. என்னப்பா, என்ன மாப்பிள்ளை போன் பண்ணி மாப்பிள்ளைய வர வச்சிருப்பான்ல. யார் கூப்பிட்டாலும் வர முடியாத வேலையா? எனக்கு வேலை தான் முக்கியம்னு போயிருக்காருல்ல. நல்லா இருக்கு கோமதி, அங்க வச்சிரு. இந்தம்மா கேட்டா அவங்க எல்லாருக்கும் கொடுமா. இந்தா எல்லாரும் வராராம். ஏப்பா, தாலியை கழுத்துல போட்டு விடு. கொண்டு இப்ப கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை நான் இழக்க கூடாது. ஓகே மேடம், சூப்பரா எடுத்துருவோம். இன்னைக்காவது வாய் மூடிட்டு சும்மா இருக்கலாம்ல. சும்மா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருங்க, நல்லா இருக்கு. நல்லா இருங்க. மாப்பிள்ளை எந்திரிங்க. பேங்குக்கு போயிட்டு வரும்போது அவ மாமியார அந்த திட்டு திட்டிக்கிட்டு இருந்தா. இருங்க இருங்க.
கால்ல விழாம இருக்கீங்க? என் கால்ல நல்ல போட்டோ சூப்பரா எடுக்கணும். ஓகே மேடம். என் பேர பிள்ளைங்க யாராவது வெளியில வந்தா பார்க்கலான்னு இருக்கேன். யாரும் வந்த பாடு இல்ல. ஊத்தணும்ல அத்தை, அதான்